சும்மா இருங்க ஐயா, ரொம்ப ஓவரா பேசாதீங்க. யாரையும் ஆதரிக்க சொல்லு. அது வந்து நாங்க சீட்டுக்காக இதுக்காக ஒப்பந்தத்துக்காக இல்ல, அவங்க ஜெயிச்சு வரணுமேங்கிறதுக்காக அவங்க செலவுக்கு தொகுதி செலவுக்காக கொடுக்குற பணம். இப்ப ஒரு அவ்வளவுதான். ஒரு 30 லட்சமா என்னமோ தான் செலவு பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்கு. 30 லட்சம் இல்ல, கூட இப்ப எல்லாம் கூட்டிட்டான். சரி, ஒரு 50 லட்சம் வச்சுக்கோங்க. சரி, தெரியல. நீங்க ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு 50-100 கோடி? அதெல்லாம் தெரியாது. ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு தருவீங்க? ஒரு ஓட்டுக்கு அதெல்லாம் தரோம். காசு எதுக்கு நாங்க கொடுக்குறோம்? திருமாவளவனே ஒத்துக்கினாரு. ஆமா, திரும்ப ஒத்துக்கிட்டாரு. நீங்க ஏற்கனவே அவரை நீங்க பழி போடுறீங்க. அவர் உங்களுடைய பழைய பாஸ்ங்கிறதுனால நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. அந்த வீடியோ கட்டா எந்த வீடியோ பேசலாங்க, 1000 பேசலாங்க. பேசுறதெல்லாம் உண்மை ஆயிடுமா? உண்மையை மட்டுமே பேசுங்க, பொய்ய பேசாதீங்க. பொய்யான தகவல்களை பதிவு பண்ணாதீங்க. நான் பேசினா தப்புங்க. உங்க கூட்டத்தில் இருக்க திருமாவளவன் பேசினா கூட தப்பா? அவர் என்ன பேசினாருங்க? ஆமா, திமுக செலவு பண்ணதுதான் இப்ப யாரும் இல்லைன்னா, ஓட்டு காசு கொடுத்துதான் யாரும் இல்லைன்னா கரெக்டா? ஏங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தோமா நோட்டுக்கு காசு கொடுத்தோமான்னு என்ன தெரியும்? இப்போ ஆரத்தி எடுக்கிறாங்க, அப்போ அவங்க தட்டில் ஒரு 100 ரூபாயா 50 ரூபா போடுறது இது காசு தான். தேர்தல்